ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எழுப்பியும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கும் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேட்லெஸ் விஜெட்னா டஸ் நாட் சேஞ்ச் த ஒன்ஸ் பில்ட் யூஸ்டு ஃபார் யூஐ எலமெண்ட்ஸ் தட் ஸ்டே த சேம் லைக் டெக்ஸ்ட், ஐகான் அண்ட் பட்டன்ஸ். அதாவது என்னென்னா டெக்ஸ்ட்டு, ஐகான்ஸ், பட்டன்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது மூலமாக நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணுறீங்க வைக்கிங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது. லைக் அந்த இதில் இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த ஐக்கானில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அதே தான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. பட் அந்த ஆன் க்ரஸ்ட் வேணும் இல்லை வைக்கணும் அப்படின்னா அது நமக்கு ஸ்டேட்ஃபுல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்டேட்ஃபுல் விஜெட்னா கேன் ரீபில்ட் வென் ஸ்டேட் சேஞ்ச் யூஸ்டு ஃபார் டைனமிக் யூஐ வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறது தான் எனது ஸ்டேட்ஃபுல் விஜெட். லைக் ஃபார்ம்ஸ், ஒரு ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது சப்மிட் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கும், அப்போ அந்த ஃபார்ம் கிளியர் ஆகும், இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் நடக்கும். அதே மாதிரி கவுண்டர்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு கவுண்டருக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்கான கவுண்டருடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அனிமேஷன், ஒன்று கிளிக் பண்ணும்போது அதோடைய அனிமேஷன் சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா செட் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்டேட்லெஸில் நம்மளால் செட் ஸ்டேட் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நம்மளால் யூஐ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டேட்ஃபுல்லாக நம்மளால் செட் ஸ்டேட் யூஸ் பண்ண முடியும், அதனால் யூஐ சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ஸ்டேட்லெஸ்க்கும் ஸ்டேட்ஃபுல்குள்ள விஜெட். இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.